أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا الكون يزول ولا تمحى بالدهر صحائف سدودنا بنيت بالأرض مساجدنا والبيت الأول كعبتنا وأول بيت نحفظه بحياة الروح ويحفظنا علم الإسلام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஞ்ஞானத்தில் ஒளியில் குர்ஆனும் பைபிளும் வெங்கடேசன் அவர்களுக்கான டிவிடிக்கான மறுப்பினை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இது பார்ட் 15. இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அஜுவா பேரிச்சம்பழம் சம்பந்தமாக வெங்கடேசன் அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் வைத்த கேள்விக்குரிய பதிலைத்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் வில்லியம் கேம்பலுடன் நடந்த விவாதத்தில், நான் பாய்சனை குடிக்க சொல்லவில்லை, விஷத்தை குடித்து காட்டச் சொல்லி நான் சொல்லவில்லை என்று சொன்னதுக்கு பிறகும் சம்பந்தமே இல்லாமல் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. டிஎன்டிஜேவுடன் நடந்த விவாதத்தை போட்டு காட்டி வெங்கடேசன் அவர்கள் எஸ்கேப் ஆகி போனதை, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கூறியதை இருட்டடிப்பு செய்து விட்டு இவர் எஸ்கேப் ஆகி போனதை நாம் சென்ற கால வீடியோக்களில் பார்த்தோம். இதில் அஜ்வா பேரிச்சம்பழம் சம்பந்தமாக அவர் சம்பந்தம் இல்லாமல் எடுத்து வைத்திருந்தாலும் அதற்குரிய பதிலை சொல்வது அனைவருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் என்கிற ஒரு வகையில் அதற்குரிய சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த அஜ்வா பேரிச்சம்பழம் ஹதீஸ் வெங்கடேசன் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டாம் அவருக்கு. முதலாவது அவர் சொல்வதை பாருங்கள், அதன் பிறகு அதுக்குரிய பதில்களை பார்ப்போம். இதுதான் அங்கே நம்ம கொடுத்த பதில். இது எங்களுடைய தேவனிடத்திலிருந்து வந்த வரம், இது கிஃப்ட். தேவன் தேவைப்படும் பொழுது அந்த வரங்களை தேவன் தேவைப்படுகிறவர்களுக்கு தேவன் அதை செயல்படுத்துகிறார் என்பதை வேதாகமத்தினுடைய வசனங்கள் அடிப்படையிலே அந்த காரியங்களை குறித்து விளக்கிவிட்டு அவர்களிடத்திலே நாம் சில கேள்விகள் வைத்தோம். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஒரே பதில் சொன்னார்கள், அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹதீஸ் மட்டுமே அப்படி சொல்லவில்லை. குர்ஆனிலும் அதிகமான வசனங்கள் உண்டு, இன்னும் அதிகமான ஹதீஸ்கள் உண்டு. ஒருவேளை நாம் அவர்களுக்கு எதெல்லாம் தள்ள வேண்டிய ஹதீஸ்கள் அல்லது பொய்யாக்க வேண்டிய ஹதீஸ்கள் என்ற பட்டியலை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு நிலைமை இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அவர் கூறியதை பார்த்திருப்பீர்கள். அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கத்தை பார்ப்பதற்கு முதலில் அந்த வசனம், அந்த பைபிளில் சொல்லக்கூடிய வசனத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஹதீஸினையும் ஒரு முறை பார்த்தோம் என்று சொன்னால் விளக்கம் கூறுவதற்கு ஏதுவாக இருக்கும். முதலாவது அந்த பைபிள் வசனத்தை, மார்க் அதிகாரம் 16 வரக்கூடிய அந்த பைபிள் வசனத்தை நாம் முதலாவது பார்ப்போம். இதுதான் அந்த பைபிள் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளமாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அது அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டீங்க. அப்போ சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் அவங்களுக்கு எதுவும் நடக்காது என்பது இந்த பைபிள் வசனம் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு விஷயமாகும். இப்பொழுது அந்த அஜ்வா பேரிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட ஹதீஸை பார்ப்போம். இதுதான் அந்த ஹதீஸ். அஜ்வா சம்பந்தப்பட்ட உள்ள ஹதீஸில் 5445 புகாரியில் உள்ள ஹதீஸ். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் 7 அஜ்வா ரக பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிறவருக்கு அந்த நாள் எந்த விஷமும் இடரல் அளிக்காது, எந்த சூனியமும் அவருக்கு இடையூறு செய்யாது என சஆத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸில் எங்கேயாவது முஸ்லீம்களால் நடக்கும் அடையாளமாவன என்று சொல்லி எங்கேயாவது இருக்குதா? இல்லை, அப்படி எங்கேயும் இல்லை. முஸ்லீம்களால் நடக்கும் அடையாளமாவன என்று சொல்லி ஒரு அடையாளமாக இந்த விஷயம் சொல்லப்படுற ஒரு விசுவாசியின் அடையாளமாக. ஆனால் அங்கு ஒரு விசுவாசியின் அடையாளமாக இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு விசுவாசியுடைய அடையாளம் என்ன? சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களுக்கு எதுவும் செய்யாது. ஆனால் இங்கு முஸ்லீம்களால் நடக்கும் அடையாளமாவன
ஒரு சிறந்த முஸ்லீமின் அடையாளமாவன என்று சொல்லி எங்கே அது இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. எனவே முதலில் இது பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் அடையாளம் சம்பந்தப்பட்டது, இது மருத்துவம் சம்பந்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சம்பந்தமற்ற விஷயத்தை தான் இவர்கள் முதலாவதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மேலும் அந்த ஹதீஸில் விஷத்தை குடித்தல் சம்பந்தமாக அந்த ஹதீஸ் பேசவே இல்லை. எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர் தினந்தோறும் 7 அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அந்த நாள் அவர் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர் எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லி எங்கே ஹதீஸில் இருக்கிறா? இல்லை. விஷம் குடிக்கிறது சம்மந்தமாக ஹதீஸ்கள் பேசவே இல்லை, அஜ்வா பேரிச்சம்பழம் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள். எனவே இல்லாத ஒரு விஷயத்தை குறித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் திணிப்பதை பார்க்கலாம். ஆனால் பைபிளில் தெளிவாக சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும், எனவே விஷத்தை குடிக்கிறது சம்பந்தமாக பைபிள் வசனம் பேசுது. ஆனால் அஜ்வா பேரிச்சம்பழம் விஷத்தை குடிப்பது சம்பந்தமாக பேசவில்லை. எனவே சம்பந்தமில்லாத ஒப்பீடு என்பதற்கு இரண்டாவது உதாரணமாக நாம் என்ன செய்கிறோம், இதனை பதிவு செய்து கொள்கிறோம். மேலும் ஒரு முஸ்லிம் விஷத்தை குடிப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாகும். மேலும் ஒரு முஸ்லிம் தன்னை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை தானே செய்து கொள்வதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே அந்த ஹதீஸ் அடையாளம் சம்பந்தமாக பேசவில்லை. அந்த ஹதீஸ் விஷத்தை குடித்தால் என்று சொல்லி அந்த ஹதீஸ் பேசவில்லை. ஒரு முஸ்லீம் விஷத்தை குடித்து காட்டுவதற்கோ தன்னை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை தானே செய்வதற்கோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்படியாயின் அந்த ஹதீஸ், அந்த அஜ்வா பேரிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சொல்ல வருவது என்ன? அஜ்வா பேரிச்சம்பழம் ஹதீஸில் பாய்சன், விஷம் என்னும் வருமிடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அரபு சொல் சும்முன். இதனை சாதாரணமாக விஷத்துக்கும் பயன்படுத்துவார்கள். இதற்கு டாக்ஸின் என்கிற சொல்லி அர்த்தமும் உண்டு. டாக்ஸின் அப்படின்னு சொன்னால் உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை, விஷத்தன்மைகளுக்கு தான் டாக்ஸின் என்று சொல்லுவார்கள். உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை, விஷத்தன்மைகளுக்கு தான் டாக்ஸின் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். இந்த சும்முன்ங்கிற சொல்லுக்கு டாக்ஸின்ங்கிற சொல்லி அர்த்தமும் உண்டு அப்படின்னு சொல்லி அல் மவாரித் அரபிக் அஹராதி 1965 பக்கம் 642 குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ அந்த அரபிக் அஹராதியினையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சும்முன்ங்கிற சொல்லுக்கு டாக்ஸின்ங்கிற அர்த்தம் உண்டு சொல்லி அல் மவாரித் அரபிக் அஹராதி பக்கம் 642 குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அஜ்வா பேரிச்சம்பழம் டாக்ஸின், உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள், விஷத்தன்மைகளை பற்றி பேசுகிறது. அஜ்வா பேரிச்சம்பழம் ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மையினை அதிகளவாக கொண்டுள்ளது என்று சொல்லி நவீன விஞ்ஞானத்தில் தற்போது நிரூபித்துள்ளார்கள். அது சம்பந்தமாக நாம் மேலதிகமாக பார்ப்பதற்கு முதலில் ஆன்டி ஆக்சிடேஷன் என்றால் என்ன, அது எப்படி செயற்படுகிறது என்பதற்கு இந்த வீடியோவினை பாருங்கள். எளிமையான முறையில் அனைவருக்கு விளங்கும் முறையில் இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோவினை பாருங்கள். அதன் பிறகு அஜ்வா பேரிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட அஜ்வா பேரிச்சம்பழம் ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மையினை அதிகமாக கொண்டுள்ளது என்பது சம்பந்தப்பட்ட நிரூபணமான ஆவணங்களை நாம் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவினை பாருங்கள். ஆக்சிடேஷன் என்றால் என்ன? ஆக்சிடேஷன் மூலம் ஏற்படும் பாதிப்பு என்ன? உதாரணமாக நமது உடலில் லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அணு பொதுவாக 3 அம்சங்களை கொண்டிருக்கும்: நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இதில் நியூட்ரான் மற்றும் புரோட்டான் அணுவுடைய நியூக்ளியஸில் தான் இருக்கும். நியூக்ளியஸ்ன்னு சொன்னால் அணுவுடைய கரு என்று சொல்லுவார்கள். நியூட்ரான் மற்றும் புரோட்டான் இருக்கும் இடம்தான் நியூக்ளியஸ். அணுவுடைய கரு அணுவுடைய மத்திய பகுதியில் இருக்கும். இந்த நியூக்ளியஸினை சுற்றி எலக்ட்ரான்ஸ்கள் கொண்டிருக்கும். எலக்ட்ரான்ஸ்கள் நியூக்ளியஸினை, அதாவது நியூட்ரான் மற்றும் புரோட்டான் இருக்கும் இடமான அந்த நியூக்ளியஸினை சுற்றி, அந்த அணுவுடைய கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் கொண்டு இருக்கும். உதாரணமாக இந்த வீடியோவினை பார்த்தால் உங்களுக்கு புரியும். உதாரணமாக இது அணுவுடைய மத்திய பகுதியில் நியூக்ளியஸ், அணுவுடைய கரு இருக்கும். இதை பாருங்கள். அணுவுடைய கருவில் நியூட்ரான் மற்றும் புரோட்டான்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கலர் பால் நியூட்ரான், நீல கலர் பால் புரோட்டான். இதை சுற்றி வருகிறது பார்த்தீங்களா, பச்சை கலர் பால். இந்த நியூட்ரான் மற்றும் புரோட்டான்களை சுற்றி வருகிறது பச்சை கலர் பால். இதுதான் எலக்ட்ரான். உதாரணத்துக்கு விளங்கும்படியாக சொல்கிறேன். இதனை சுற்றி வருவது தான் எலக்ட்ரான். உதாரணமாக ஒரு அணுவுடைய செயற்பாடு, அணுவுடைய அம்சம் இவ்வாறு தான் இருக்கும். இப்படியாக ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் இணைந்திருப்பதைத்தான் மாலிக்யூலஸ், மூலக்கூறுன்னு சொல்லுவார்கள். எலக்ட்ரான்ஸ் மற்றும் கெமிக்கல் பாண்டூடாக இணைந்திருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் இணைந்திருப்பதைத்தான் மாலிக்யூலஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள்.
இப்போ உதாரணமாக அணுக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இணைந்திருக்கும் மாலிகுலர்ஸ், அந்த மூலக்கூறு. இது இந்த படத்தினை பாருங்கள். எலக்ட்ரான் மற்றும் கெமிக்கல் பவுண்டூடாக அணுக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இணைந்துள்ளன. இதில் இருக்கக்கூடிய பச்சை கலர் பால் வந்து எலக்ட்ரான். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இந்த கெமிக்கல் பாண்ட் மற்றும் எலக்ட்ரான்களால் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்சிடேஷனினால் பாதிப்பு வரும் பொழுதோ இந்த எலக்ட்ரான் மற்றும் கெமிக்கல் பாண்டினால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானினை இழந்துவிடும். இப்படி இழப்பதன் மூலம் அந்த மூலக்கூறு ஃப்ரீ ரடிக்கலாக மாறிவிடும். அதாவது ஒரு எலக்ட்ரானினை இழந்த ஒரு மூலக்கூறாக மாறிவிடும். இதன் மூலம் இந்த படத்தில் காட்டப்படக்கூடிய இவ்வளவு பாதிப்புகளும் ஒரு மனித உடலுக்கு வந்து ஏற்படும். உதாரணமாக கேன்சர், இதய நோய்கள் உட்பட ஏற்படலாம். இவ்வாறாக ஒரு ஜாயின் பண்ணப்பட்ட அந்த எலக்ட்ரானை இழந்த மூலக்கூறு மற்ற மூலக்கூறுகளையும் பாதிப்படைய செய்யும். அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு மூலக்கூறாக பாதிப்படைய செய்து படிப்படியாக அந்த செல்லையே பாதிப்படைய செய்துவிடும். அவ்வாறே அந்த செல்லுக்குரிய பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ்களையும் இந்த ஃப்ரீ ரடிக்கல், அந்த எலக்ட்ரானினை இழந்த மூலக்கூறுவின் பாதிப்பின் மூலம் பாதிப்படைய வைத்துவிடும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய தேவை உடலுக்கு ஏற்படும். இம்பார்ட்டண்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், உடலுக்குள் வந்து புளட் வெசல்ஸ் ஊடாக ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது உடலுக்குள் சென்று டேமேஜான பழுதடைந்த அந்த செல்களுக்குள் ஊடுருவி செல்லும். அவ்வாறு ஊடுருவி சென்று எலக்ட்ரான்ஸ்களை இழந்த மூலக்கூறுகளுக்கு எலக்ட்ரான்ஸ்களை வழங்கும். இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய தன்மை. இதன் மூலம் அந்த ஜாயிண்டான எலக்ட்ரானை இழந்து பழுதடைந்த அந்த மூலக்கூறு சரியான நிலைக்கு, நார்மலான நிலைக்கு வந்து திரும்பிவிடும். ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வலுவாக குறைந்துவிடும். இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுடைய தன்மை. எவ்வாறு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போனவுடன் எலக்ட்ரானினை வழங்கினவுடன் அந்த மூலக்கூறுகள் குணமடைகின்றன, அப்படியே அந்த செல்ஸ்களும் குணமடைகின்றன என்பதை இந்த அனிமேஷன் மூலம் நீங்கள் பார்க்கலாம். எனவே இப்படியான ஆக்சிடேஷன் என்ற நச்சுத்தன்மை, விஷத்தன்மைக்கு மருந்தாகத்தான் அஜ்வா பேரிச்சம்பழம் உள்ளது என்று சொல்லி கிங் சவுத் யூனிவர்சிட்டி ஆய்வு செய்து நிரூபித்துள்ளார்கள். கிங் சவுத் யூனிவர்சிட்டி ஆய்வு செய்து அதனை நிரூபித்த ஆவணத்தை வந்து அவர்களுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருந்தார்கள். அந்த ஆவணத்தை வந்து தற்போது நீங்கள் பாருங்கள். இதுதான் கிங் சவுத் யூனிவர்சிட்டியுடைய உத்தியோகபூர்வ இணையதளம். அவர்கள் தான் இந்த ஆய்வு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார்கள். லேட்டஸ்ட் KSU ரிசர்ச் ரிவீல்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஜ்வா டேட்டஸ். அஜ்வா பேரிச்சம்பழத்தில் உள்ள பலன்களை ஒரு புதிய ஆய்வறிக்கையாக அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். நியூ ரிசர்ச் ஃப்ரம் கிங் சவுத் யூனிவர்சிட்டி இன்டோ த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபேமஸ் அஜ்வா டேட்டஸ் ஃப்ரம் மதீனா. So the fruit has anti-inflammatory properties similar commercial available drugs like ibuprofen and aspirin. அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் அஜ்வா பேரிச்சம்பழம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸினை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி. இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொன்னால்
உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து சொல்லுவார்கள். உதாரணமாக செல்ஸ்கள் பழுதடைதல், டிசுக்கள் பழுதடைதல், அதே போல் வலிகள் ஏற்படுதல் என்று சொல்லி பல நோய்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி சொல்லி பயன்படுத்துவார்கள். அதற்குரிய எதிர்ப்பாக அஜுவா பேரிச்சம்பழம் உள்ளது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆய்வறிக்கையானது the research published in the 61st issue of the US-based Journal for Agriculture and Food Chemistry also shows that ajuatators contain active elements useful in the prevention of disease like cancer. அதாவது யுஎஸ்இனை அடிப்படையாக கொண்ட ஜேர்னல் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி உடைய 61வது வெளியீட்டில் இந்த ஆய்வறிக்கையினை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அஜுவா பேரிச்சம்பழம் கேன்சருக்கு எதிர்ப்பாக உள்ளது, கேன்சர் நோய்க்கு எதிர்ப்பாக உள்ளது என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்கிறார்கள். மேலும் ப்ரொஃபஸர் முரளிதரன் நாயர், ஹெட் ஆஃப் த நேச்சுரல் மெட்டீரியல் லேபரட்டரி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனுடைய இயற்கை பொருட்களின் ஆய்வுகளின் தலைமையான முரளிதரன் நாயர் கிங் சவுத் யூனிவர்சிட்டியுடைய பேரிச்சம்பழம் ஆய்வுக்கூடத்துடன் இணைந்து அவர்கள் இங்கு வந்து, மேலும் அவர்களுடன் சேர்ந்து பல ஆய்வாளர்களும் இங்கு வந்து கிங் சவுத் யூனிவர்சிட்டியில் இந்த ஆய்வில் வந்து இணைந்துள்ளார்கள். விசிட்டிங் ப்ரொஃபஸர் அட் த சேர் with a number of researchers from both universities also participating in the study. அந்த ப்ரொஃபஸர் முரளிதரன் நாயரோடு பல ஆய்வாளர்கள் வந்து அந்த இரண்டு யூனிவர்சிட்டிகளுடைய ஆய்வாளர்கள் வந்து கிங் சவுத் யூனிவர்சிட்டியுடன் இணைந்து இந்த அஜுவா பேரிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட ஆய்வறிக்கையினை நடத்தியுள்ளார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வறிக்கையானது த டார்க் ப்ரௌன் ஆல்மோஸ்ட் பிளாக் அஜுவாட்டேட்டஸ் ஹேல்ஸ் ஃப்ரம் த அல் மதீனாவை சேர்ந்த இந்த அஜுவா பேரிச்சம்பழம் மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்ஷன் பண்ண குறிப்பிட்ட பேரிச்சம்பழம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். த ப்ராஃபட் முஹம்மது பீஸ் பி அப்பான் ஹிம் ஆல்சோ மென்ஷனட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அஜுவாட்டேட்டஸ் சேயிங் த ப்ரிவென்ட் சர்டன் டிசீசஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா, அதுதான் என்று சொல்லி அவர்கள் மென்ஷன் பண்ணுகிறார்கள். அஜுவாட்டேட்டஸ் கான்டென்ட் மெலிஃபெனோலேட்ஸ் கிளைகோசைடஸ் which have antioxidant properties. The study found that their inhibition rate is equal existing commercial antioxidant products available in the market. அதாவது அஜுவா பேரிச்சம்பழம் ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மையினை கொண்டுள்ளது, ஆக்சிடேஷனுக்கு எதிர்ப்பான தன்மைகளை கொண்டுள்ளது, அதுவும் தற்போது இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடேஷன் மருந்துகளில் உள்ளதல்லவா, அதற்கு சமமாக பேரிச்சம்பழம் உள்ளது என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்லியுள்ளார்கள். ஆக்சிடேஷன் என்றால் என்ன, ஆன்டி ஆக்சிடேஷன் என்றால் என்ன என்பதை சற்று முன் நாம் வந்து பார்த்தோம். அந்த ஆன்டி ஆக்சிடேஷன் மருந்து தான் இந்த பேரிச்சம்பழத்தில் உள்ளது என்று சொல்லி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அஜுவாட்டேட்டஸ் வேர் ஆல்சோ ஃபவுண்ட் ஹேவ் எ cyclooxidants inhibition effects that is similar commercial anti-inflammatory drug like aspirin, ibuprofen, Celebrex and Naproxen என்று சொல்லக்கூடிய இந்த மருந்துகளுக்கு சமமாக அஜுவா பேரிச்சம்பழம் உள்ளதுன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கிங் சவுத் யூனிவர்சிட்டி விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து அஜுவா பேரிச்சம்பழத்திற்கு உடலில் தானாக ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை விஷத்தன்மைகளுக்கு எதிர்ப்பாக அந்த தானாக ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை விஷத்தன்மைகளுக்கு முறிவாக அஜுவா பேரிச்சம்பழம் உள்ளது என்பதை ஆய்வு ரீதியாக கிங் சவுத் யூனிவர்சிட்டி நிரூபித்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அஜுவா பேரிச்சம்பழம் ஆக்சிடேஷன் என்ற நச்சுத்தன்மை விஷத்தன்மைக்கு எதிரான மருந்தினை கொண்டுள்ளது என்று சொல்லி கிங் சவுத் யூனிவர்சிட்டி உறுதி செய்த ஆதாரத்தை தற்போது நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூறலாம் இது வந்து கிங் சவுத் யூனிவர்சிட்டி முஸ்லீம்கள் எனவே நம்ப முடியாதுன்னு சொல்லி, ஆனால் அது ரொம்ப பலவீனமான ஒரு வாதமாகும். அப்படிப்பட்ட சில கிறிஸ்தவர்களுக்காக NCBI நேஷ்னல் சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன், யுனைடெட் ஸ்டேட்டுடைய ஒரு பகுதி அவர்கள் அஜுவா பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உள்ளது என்று சொல்லி உறுதி செய்துள்ளார்கள். அவர்கள் உறுதி செய்த ஆதாரத்தை தற்போது நீங்கள் பாருங்கள். இதுதான் NCBI உடைய உத்தியோகபூர்வ இணையதளம், நேஷ்னல் சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன். அதாவது NLM என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசனுடைய ஒரு பகுதி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் உடைய ஒரு பிரான்ச் என்று கூட சொல்லலாம். இவர்கள் இதனை வந்து உறுதி செய்துள்ளார்கள். ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அசேஸ்
கன்ஃபர்ம் பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இன் அஜ்வா டேட் ஃப்ரூட். அதாவது அஜ்வா பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இன்ஃப்ளமேட்டரி தன்மைகள் உள்ளது என்று சொல்லி மதிப்பீடுகள் மூலம் கன்ஃபர்ம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர்கள் வந்து இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அஜ்வா வெரைட்டி ஆஃப் டேட் பால்ம் ஃபீனிக்ஸ் dactylifera produces the most expensive date fruits. Percentage of seed moisture, fructose, glucose, soluble protein and fiber in ajwa dates. வேறு என்று சரி அதுக்குரிய அளவுகள் போட்டுள்ளார்கள். Respectively the ethylated methanolic and water extract of ajwa date active at 250 UG/ml in the MTT assay inhibited lipid per oxidation. எனவே இதில் அது அவ்வளோத்தையும் வந்து விளக்கப்படுத்த போனோம் என்று சொன்னால் அது மெடிக்கல் கிளாஸாக மாறிவிடும். எனவே ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மை அஜ்வா பேரிச்சம்பழத்தில் உள்ளதென்று சொல்லி NCBI உறுதி செய்துள்ளது ஒரு ஆதாரமாக அமையும் என்று சொல்லி காட்டுவதற்காகத்தான் இந்த தளத்தில் இந்த தகவலை நாம் பதிவு செய்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறோம். மேலும் நாம் சற்று முன் பார்த்த ஆதாரத்தில் வந்து கிங்ஸ் யூனிவர்சிட்டி சொல்லி உள்ளது அஜ்வா பேரிச்சம்பழம் கேன்சருக்கும் ஒரு மருந்தாக உள்ளது என்று சொல்லி கிங்ஸ் யூனிவர்சிட்டி சொல்லி உள்ளது. இதனையும் NCBI இந்த தகவலை வந்து NCBI பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆதாரத்தையும் தற்போது நீங்கள் பாருங்கள். இதுதான் NCBI வெளியிட்ட ஆய்வறிக்கை. NCBI நேஷ்னல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன், யுனைடெட் ஸ்டேட்டுடைய ஒரு பிரான்ச். அவர்கள் சொல்கிறார்கள் ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அஜ்வாடேட்டஸ் பீனிக்ஸ் லேக்லெஃபரா இன் டேத்தல் நைட்ரோசமைன் இன்டியூசர் ஹெபடோசெல்லுலர் கார்சினோமா இன் விஸ்டர் ரேட்ஸ். அதாவது அஜ்வா பேரிச்சம்பழத்தில் கேன்சருக்கான எதிர்ப்பு வந்து உள்ளது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள் ஹெபடோசெல்லுலர் கார்சினோமா HCC accounts for major cancer related death despite current advanced therapies. அதாவது இவ்வளவு அட்வான்ஸான மருத்துவ குணங்கள் இருந்தும் கேன்சரால் மக்கள் இறப்பதற்கு இந்த HCC ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார்கள். ஹெபடோசெல்லுலர் கார்சினோமான்னு சொன்னால் ஈரலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோயாகும். இதனால் வந்து அதிக மக்கள் பாதிப்படைகிறார்கள். உதாரணமாக 2017 ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையின்படி சுமார் 40,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த HCCயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 28,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட ஒரு புற்றுநோய்க்குரிய மருந்து தான் அஜ்வா பேரிச்சம்பழத்தில் உள்ளதுன்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்கிறார்கள். குறைந்தளவான சயின்டிஃபிக் சரிபார்த்தல் தான் உள்ளதுன்னு சொல்லியும் சொல்லியுள்ளார்கள். இருந்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வறிக்கையினை அவர்கள் இங்கே பதிவு செஞ்சுள்ளார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் மெனி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் அஜ்வாடேட்டஸ் ஃபீனிக்ஸ் டேக்லெஃபரா ஆர் கிளைமேட் டு ஹேவ் எ ஹெபடோப்ரொடக்டிவ் அண்ட் HCC இன்ஹிபிட்டர் எஃபெக்ட்ஸ். அதாவது அஜ்வா பேரிச்சம்பழத்தில் ஹெபடோப்ரொடக்டிவ் மற்றும் HCC இன்ஹிபிட்டர் எஃபெக்ட்ஸ், இந்த HCCன்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய்க்கான எதிர்ப்பும் வந்து உள்ளதென்று சொல்லி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அவர்கள் எவ்வாறு பரிசோதித்து பார்த்துள்ளார்கள் சொன்னால் 32 ஆண் எலிகளை எடுத்து அந்த எலிகளை 4 குரூப்பாக பிரித்துள்ளார்கள். ஒவ்வொரு குரூப்பிலும் 8 எலிகளை வைத்து பரிசோதித்துள்ளார்கள். அதில் குரூப் C மற்றும் குரூப் Dக்கு தான் ADE என்று சொல்லக்கூடிய அஜ்வா பேரிச்சம்பழத்தால் செய்யப்படக்கூடிய அந்த மருத்துவ முறையினை வந்து செய்துள்ளார்கள். அவர்கள் அதனுடைய முடிவை சொல்கிறார்கள். ரேட்ஸ் ட்ரீட்டட் வித் ADE குரூப் CD பர்சல் கம்ப்ளீட் ரிவர்சல் ஃபார் நார்மல் லிவர் ஆர்கிடெக்சர் வாஸ் அப்சர்வட். அதாவது அஜ்வா பேரிச்சம்பழ மருத்துவ முறையால் மருத்துவம் பார்க்கப்பட்ட அந்த C மற்றும் D எலிகள் என்ன செய்யப்பட்டுள்ளது, கம்ப்ளீட்டாக மொத்தமாக என்ன செய்யப்பட்டது, குணமாகி உள்ளது. அந்த அவர்களுடைய அந்த எலிகளுடைய ஈரல்கள் வந்து குணமடைந்துள்ளன என்று சொல்லி அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அவர்கள் அதுக்குரிய சம்பந்தமான மருத்துவங்களை சொல்லியுள்ளார்கள். இது அவ்வளோத்தையும் விளக்கப்படுத்த போனால் வந்து இது அப்படியே மெடிக்கல் கிளாஸாக மாறிவிடும். எனவே அவர்களுடைய முடிவினை சொல்லியுள்ளார்கள். ADE helped in the reversal of DEN damage liver towards normal restoration of antioxidant NCBs. அதாவது DENனால் பாதிக்கப்பட்ட அந்த ஈரல்கள் வந்து குணமடைவதற்கு வந்து ADE அஜ்வா பேரிச்சம்பழத்தின் மூலம் செய்யப்படக்கூடிய மருத்துவ முறை வந்து ரொம்ப உதவியாக உள்ளதுன்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்லியுள்ளார்கள். ADE ட்ரீட்மெண்ட் இண்டிகேட்டட் தட்
AD இம்ப்ரூவ் லிவர் ஃபங்க்ஷன் அண்ட் இன்ஹிபிட்ஸ் HCC. அதாவது அஜுவா பேரிச்சம்பழம் வந்து ஈரலுக்கான ஃபங்க்ஷனினை அதிகரிப்பதுடன் HCC இந்த ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய்க்கு வந்து எதிர்ப்பாகவும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் அந்த ஆய்வறிக்கையினை வந்து சொல்லியுள்ளார்கள். எனவே உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் விஷத்தன்மைகளை பற்றி அஜுவா பேரிச்சம்பழம் ஹதீஸ் பேசுகிறது. அதனை நவீன விஞ்ஞானம் உறுதி செய்கிறது. இதனை எதையுமே சரி பார்க்காமல் எனவே வெங்கடேசன் அவர்கள் விஷத்தை கொண்டு வந்து குடிச்சு காட்டுங்கள் என்று சொல்லி கேட்பது நகைப்புக்குரிய விஷயம் என்பதை நாம் இந்த இடத்தில் என்ன செய்கிறோம், பதிவு செய்து கொள்கிறோம். இதற்கு மேலும் இல்லை நீங்கள் விஷயத்தை கொடுத்து காட்டத்தான் வேணும் வாங்கத்தான் வேணும் என்று சொல்லி வீம்பு பிடித்தால், வெங்கடேசன் அவர்கள் அப்படி வீம்பு பிடித்தால் அவர்களுக்கான பதிலாக இஸ்லாத்தில் விஷம் குடிப்பது தடை. இந்த ஆதாரங்களை பாருங்கள். இந்த ஹதீஸினை பாருங்கள். புகாரி 5778 இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறவர் தம் விஷத்தை கையில் வைத்திருந்தபடி நரக நெருப்பில் என்றென்றும் நிரந்தரமாக குடித்து கொண்டே இருப்பார். எனவே விஷம் குடிக்கிறது வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால், விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டால் அவர் நிரந்தர நரகத்தில் என்றென்றும் இருப்பார் என்பது ஹதீஸின் மூலம் உறுதி செய்யப்பட்ட விஷயமாகும். மேலும் விஷத்தை குடிப்பது மாத்திரமல்ல, தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, தனக்கு பாதிப்படையக்கூடிய விஷயத்தை ஒரு முஸ்லிம் தானாக செய்து கொள்வதும் தவறாகும். குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 195வது வசனம், இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே நேரடியாக கட்டளை இருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிம் தனக்கு பாதிப்பு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தானாகவே செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. எனவே வெங்கடேசன் அவர்கள் வீம்பு பிடிப்பதற்காகவெல்லாம் ஹதீஸ் சொல்லாத ஒன்றை, ஹதீஸ் வந்து அடையாளமாக கூறவில்லை, ஹதீஸ் வந்து விஷத்தை குடிப்பதை பற்றி பேசவில்லை, ஹதீஸ் முஸ்லீம்கள் வந்து விஷயத்தை கொடுத்து காட்ட முடியாது. எனவே மார்க்கத்துக்கு விரோதமான விஷயத்தை வெங்கடேசன் அவர்களை வீம்புக்காக வேணால் முஸ்லீம்களை வந்து செய்து காட்ட முடியாது. எனவே அவர் தான் ஹதீஸை தப்பாக புரிந்துள்ளார். எனவே அவர் வீம்பு பிடிப்பதற்காக அவருக்கு ஒரு நல்ல யோசனையை நாம் என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம். என்ன, பைபிளில் வந்து சாவுக்கு எதுவும் யாதொன்றை குடித்தாலும் ஒன்று நடக்கான்னு சொல்லப்பட்டுள்ளது இல்லைவா? எனவே வெங்கடேசன் அவர்கள் என்ன செய்யட்டும், அஜுவா பேரிச்சம்பழ ஹதீஸ் வந்து அஜுவா பேரிச்சம்பழம் மாத்திரம் சொல்லாமல் எந்த பகுதியில் உள்ளதுன்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. எனவே அவர் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள அஜுவா பேரிச்சம்பழம் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய வேணும், உறுதி செய்து என்ன செய்ய வேணும், அஜுவா பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வருகிறவரை பற்றி தான் சொல்லப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மருந்தை சொன்னார் என்று சொன்னால் அது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவருக்கு தான். இந்த அஜுவா பேரிச்சம்பழ விஷயம் முஸ்லீம் அல்லாதவருக்கும் பொருந்தும். எனவே என்ன செய்ய வேண்டும், வெங்கடேசன் அவர்கள் இது ஹதீஸில் சொல்லப்பட்ட அஜுவா தான் என்று உறுதி செய்து ஒரு என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து அவர் அஜுவா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்து விட்டு அவர் விஷயத்தை கொடுத்து பார்க்கட்டும். விஷயத்தை கொடுத்து பார்த்து அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அவர் சிறந்த விசுவாசி இல்லை என்றாகுவார் பைபிள் படி. அல்லது அவர் சிறந்த விசுவாசியாக இருந்து அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் பைபிளுடைய அந்த வசனம் தவறுண்டாகும். ஆனால் இதனால் ஹதீஸுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது. இந்த ஹதீஸினை பாருங்கள். இந்த ஹதீஸானது சஹீஹுல் புகாரி 5684வது இலக்க ஹதீஸ் ஆகும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவர் வந்து தன்னுடைய சகோதரருக்கு வந்து வயிற்று வலியினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் தேனை கொடுக்க சொல்லி. இவ்வாறாக 4 முறை தேனை கொடுத்தும் வயிற்று வலியின் செய்யவில்லை, குணமாகவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தேனில் நிவாரணம் இருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் உண்மையே கூறியுள்ளான். உங்கள் சகோதரின் வயிறுதான் பொய் சொல்கிறது. அதாவது தேனில் மருத்துவ குணம் உள்ளது என்பது உண்மைதான். அந்த என்ன செய்ய, அந்த மருந்து என்ன செய்யலை, அந்த நபருடைய வயிற்றுக்கு ஒத்து வரல, அந்த நபருக்கு ஒத்து வரல. அதே போல் தான் வெங்கடேசன் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அந்த மருந்து வெங்கடேசன் அவர்களுடைய உடலுக்கு ஒற்று வரவில்லை என்று சொல்லித்தான் அர்த்தமே தவிர ஹதீஸில் தவறுள்ளதாக அர்த்தமாகாது. காரணம், வெங்கடேசன் அவர்களுடைய புரிதல் தான் பிரச்சனை. ஏனென்று சொன்னால் ஹதீஸ் வந்து உடலில் ரசாயன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் விஷத்தன்மைகளை பற்றி பேசுகிறது. அதற்கு மருந்தாக அஜுவா பேரிச்சம்பழம் உள்ளதாக நவீன விஞ்ஞானம் உறுதி செய்து விட்டது. இதற்கு பிறகு வீம்பு பிடித்தால் பிரச்சனை வந்து ஹதீஸில் இல்லை, வெங்கடேசன் அவர்கள் தான் என்பதை இந்த இடத்தில் நாம் என்ன செய்கிறோம், பதிவு செய்து கொள்கிறோம். எனவே வெங்கடேசன் வந்து அவருடைய ஹதீஸின் புரிதலின்படி, அவருடைய நம்பிக்கையின்படி, வெங்கடேசன் அவர்களுடைய நம்பிக்கைப்படி யாரை அவர் இறைவர் என்று சொல்கிறாரோ அவர் இந்த ஹதீஸினை வெங்கடேசன் அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்ததாக சொல்கிறார். ஆனால் வெங்கடேசன் அவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கவில்லை. இது வெங்கடேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷ பரீட்சை என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக வெங்கடேசன் அவர்கள் மட்டுமில்லை, பல கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டிஎன்டிஜே இந்த ஹதீஸினை மறுத்ததால்
முஸ்லீம்கள் பார்த்தீர்களா, கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்டோன்னு ஹதீஸை மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே முஸ்லீம்கள் கேள்வி கேட்டவுடன் பைபிள் வசனத்தையே நம்பகத்தன்மையற்றது, பைபிள் வசனமே அது பின்னால் சேர்க்கப்பட்டது, ஆரம்ப காலத்தில் இல்லை என்று சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கிறிஸ்தவ மிஷினர்கள் தான். வெங்கடேசன் அவர்களே யாருடைய வீடியோவை தன்னுடைய சேனலில் போடுகிறாரோ அவரே இந்த மாதிரி பைபிள் வசனம் தவறு என்று சொல்லி முஸ்லீம்கள் கேள்வி கேட்ட உடனே என்ன இந்த வசனம் நம்பகத்தன்மையற்ற என்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். அந்த ஆதாரத்தை தற்போது பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெங்கடேசன் அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளம். இதில் அவர் ஒரு வீடியோனை அப்லோட் பண்ணியிருந்தார். குர்ஆன் எரிப்பு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோனை அப்லோட் பண்ணியிருந்தார் 2010ஆம் ஆண்டு. பாருங்கள், 2010ஆம் ஆண்டு, ரைட். இது டேவிட் வூடுடைய வீடியோ. டேவிட் வூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பிரச்சாரகர், அப்பாலஜிஸ்ட், அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் தான் டேவிட் வூட் இந்த உள்ளவர். இவர் நபில் குர்ஸ் இருவரும் சேர்ந்து ஒரு நகைப்பு தன்மையாக குர்ஆன் எரிப்பு நாள்னு சொல்லி போட்ட வீடியோவினை இவர் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருந்தார். இந்த வீடியோவை எதற்காக காட்டுகிறோம்னு சொன்னால், இதில் உள்ள இந்த டேவிட் வூட்னு சொல்லக்கூடியவர், இதில் இருக்கக்கூடிய டேவிட் வூட்னு சொல்லக்கூடிய இவர் மார்க் அதிகாரம் 16 உள்ள வசனத்தை கேட்கும்போது அது நம்பகத்தன்மை அற்றது, அது போலியானது, பொய்யானது என்று சொல்லி டேவிட் வூட் அந்த வசனத்தை நிராகரித்தார். வெங்கடேசன் அவர்கள் என்ன சொன்னார், நாங்கள் கேட்கக்குள்ள முஸ்லீம்கள் நிராகரித்து விட்டார்கள்னு சொன்னார். ஆனால் இவரே எங்கிருந்து ஆதாரம் எடுத்து போடுகிறாரோ, இவரே டேவிட் வூடுடைய ஆதாரத்தை எடுத்து போடுகிறாரோ அந்த டேவிட் வூடே என்ன செய்துள்ளார், பைபிள் உள்ள வசனத்தை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது சம்பந்தப்பட்ட வீடியோவினை இப்போது நீங்கள் பார்க்கலாம். The New Testament also states that true Christians can drink poison, Mark chapter 16, and not be harmed. My question is, why don't the vast majority of Christians follow these rules? And if they do, I would like Mr. Wood, I have a vial of whiteout, liquid paper, highly toxic. I would like Mr. Wood to swig this bottle of whiteout. If he does not do it, then he does not agree. As far as the mark, that comes from the end of Mark, which practically every scholar, every Bible scholar in the world says was not authentic, that this was a later addition. In the world says was not authentic, that this was a later addition. And so that's not in the early source material. As far as our earliest records don't have that part about the poison. எனவே இப்போது அவர் சொன்னதை பார்த்திருப்பீர்கள். அது அத்தோன்றிக் இல்லை, அதாவது நம்பத்தன்மை இல்லைன்னு சொல்லியிருப்பார், லேட்டர் எடிஷன் என்று சொல்லியிருப்பார். எனவே வெங்கடேசன் அவர்களே ஆதாரமாக வீடியோ எடுத்து போடும் அவர்களே இந்த மார்க் அதிகாரம் 16 உள்ள வசனம் நம்பகத்தன்மை இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த முஸ்லீம்கள் சொல்லிவிட்டார்கள், வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லி வெங்கடேசன் அவர்கள் பேச முடியாது என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். மேலும் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டேவிட் வூட் அவரையும் பரிசுத்த ஆவியானவர் தான் வழிநடத்துகிறார் என்று சொல்கிறார்கள். வெங்கடேசன் அவர்களையும் பரிசுத்த ஆவியானவர் தான் வழிநடத்துகிறார்கள். இருவருக்கும் இருப்பது ஒரு பரிசுத்த ஆவி தான். ஆனால் வெங்கடேசன் அவர்கள் இந்த மார்க் அதிகாரம் 16 வசனத்தை நம்பி பேசுகிறார்கள். டேவிட் வூட் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மார்க் அதிகாரம் 16 உள்ள அந்த விஷம் சம்பந்தப்பட்ட வசனத்தை நம்ப முடியாதுன்னு சொல்கிறார்கள். யார் சொல்வது உண்மை, யாரிடம் பரிசுத்த ஆவி இருப்பது உண்மை? உண்மை என்னவெனில் இருவரிடமும் எந்த ஒரு பரிசுத்த ஆவியும் இல்லை. பரிசுத்த ஆவி மனிதனுக்குள் இறங்குகிறது என்கிற இந்த கோட்பாடை முதலாவது தவறு, அப்படி ஒரு விஷயமே இல்லை. மேலும் அப்படி பரிசுத்த ஆவி இறங்கினால் இப்படி முரண்பட்டு பேச விடாது என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தினை நீங்கள் கொமெண்டில் தாராளமாக தெரிவிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. In the Islam, the only deen, the only religion, the only way of life, the only art of living acceptable in the sight of Almighty God.